ஹாய் ஹலோ என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனி நாளாக இருக்க கண்டிப்பாக உங்களுக்கும் சேர்ந்து நானே வாழ்த்துறேன். இன்னைக்கு ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. நம்ம ஊர்ல நல்லா குளிச்சுட்டு பட்டையை போட்டுட்டு வேட்டி ஒன்று கட்டிக்கிட்டு பனின்னு ஒன்று போட்டு அப்படி நடந்து வந்தா பார்த்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. மழை பார்த்துட்டு போக வேண்டிதான். அதாவது நம்மளுடைய அடையாள சின்னத்தை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. அதுதான் வாங்க போறோம். என்னங்க எடுத்துட்டு போறீங்க? இதை உங்களுக்கு இருக்கு. இவர் தான் எங்க அண்ணன். ஒரு பாட்டு பாட போறாரு. பாடுன என்னது பாட்டு பாடுறாரா? போக அமுக்கு டுமுக்கு அமால் டுமால், அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். இதுதான் வந்து ஐஜிஎம் ஹாஸ்பிட்டல். பாருங்க, பெருசாக கட்டி வச்சிருக்கான் பாருங்க. இது வந்து ஒரு விதமான பார்க் தான். பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஆஸ்பத்திரி நல்லாயிருக்கும். ஹாஸ்பிட்டல் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் போனதில்லை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் போவோம்னு நினைக்கிறேன். அதுக்கு இவன் மனசு வைக்கணும். மருந்து குடிக்கணும். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இதெல்லாம் வாழ்க்கை. நீ ஆஸ்பத்திரியில் போய் சுற்றி விளாட் பண்ணுறதுக்கு நான் மருந்து குடிக்க மாட்டேன். எனக்கு நண்பனுக்காக உயிரே தருவேன்னா ஒரு மருந்து தப்பா குடிக்க முடியாதா? நண்பனுக்காக உயிரை தருவேன்னா அதை உயிரை கொடுத்துருமாடா. ஓ நீங்கள் தனுஷ் அப்படியே உயிரை தர அளவுக்கு உனக்காக நான் உழைப்பேன்டா அப்படின்னா அர்த்தம். அது இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக போகும்போது நமக்குலாம் எரிச்ச மயிராகும். சார் என்ன பண்ணுறது விடுங்க. இல்லை பெட்ரூமில் செய்யறதை இங்கே பண்ணிட்டோன்னா பெட்ரூமில் போய் என்ன பண்ணுவோம்? பாதி வாழ்க்கை அப்படி தான் போயிட்டு உனக்கு தெரியாதா? அதெல்லாம் அந்த காலம் தான். 80s 90s இதெல்லாம் 4 சேர்த்துக்குள்ளே பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும்னா மனசு விட்டு பேசுறது கூட 4 சேர்த்துக்குள்ளே தான். ஆனால் இப்போது வந்து எல்லாம் மாறிவிட்டது. இதையெல்லாம் மூடி பண்ணணுமோ அதையெல்லாம் ஓப்பனாக பண்ணிட்டு டபுள் மீனிங் தான் வருதும். இல்லை கட்டி பிடிச்சாலே பண்ண பண்ணுன்னு நினச்சிருந்தவன் நான் கட்டி பிடிச்சாதவா? எங்கேயாவது கட்டி பிடிச்சாதான் நான் கிஸ் பண்ணால் தான் குழந்தை பிறகுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களாம் யாருடா? நான் சின்ன வயசில் அப்படி எடுத்தேன். எப்படி குழந்தை பத்துக்கிறாங்க? கட்டி பிடிச்ச குழந்தை பிறகு மட்டும் கிடைக்குது. சீரியஸாக இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நீ என்ன நான் சொல்கிறான் பாருங்க. போட்ட வந்த நண்பனை விட்டுட்டு போகிறேன் நீனு. அவன் பஸ் நிப்பாட்டிட்டான் நமக்கு. அப்போ நீ என் கையால் தானே பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். பாருங்க என்னென்ன பண்ணுறான் பாருங்க. இந்த கையை பிடிச்ச கையை விட மாட்டேன்டா. சரி, இந்த கையை விட்றா. கையை வீணா போனோம். எத்தனை பிள்ளைங்க கையை பிடிச்சி விட மாட்டேன்னு சொல்லி ஏமாத்துலையும். சரி அப்படிலாம் பொண்ணுங்க லைஃப்பில் எப்போ விளாடவே ஆன்டிங்க லைஃப்பில் விளாடுவியோ? சரி என்ன நல்லவங்க மாதிரியா பேசுகிறான். ஒரு வீட்டில் தான் பார்ப்பாங்கல்ல. என்னத்தா வீடியோ கையை பிடிக்கிறதியா? கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக இருக்கும். நீ கையை பிடிக்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது. மாலத்துக்குள்ள கூட இருக்கலாம். வந்து விட்டோம் பேச்சுக்கு. அப்படியே மாசாக தான் இருக்கு. எங்கடா இருந்தாலும் வித்தனாலா நம்ம கண்ணில் சிக்கவுனாங்கிறாலும் அதையும் பார்க்கறது. அதான் ரொம்ப கெட்ட பையன் சார், நம்பாதீங்க. ஊர்லலாம் சின்ன பிள்ளைங்க பாடம் போட்டிருக்கோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் லைஃபுக்கு அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்க்க மட்டும்தான் செட் ஆகும். ஹோம்லியாக இருந்த ஃபிகர் தான். ஏன் நம்மளாம் வேடிக்கை தான் பார்க்கணுமா? சரி பேச போய் வேணா பேசினா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்? செருப்பு கழிச்சு அடிக்கலாம். போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகலாம். அந்த மாதிரி பயங்கரமாக கூட்டமாக இருக்குமா இருக்குல்ல. இவன் தான் என் நண்பன் ஆசிஃபு. இவன் இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு பாட போகிறான். பாடுறா பாடு. பாட்டு பாட்டு பாடட்டுமா? நான் சொல்லித்தரேன் பாத்தியா? அவள் வருவாளா மியூசிக் கொடுக்கல, பாட்டு பாட்டு. அவள் வருவாளா, அவள் வருவாளா சத்தமா. அவள் வருவாளா கேட்கல சத்தமா. அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா. உன் முடிந்த போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா. என்னது? உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க, என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா. வருவா. இந்த மாதிரி ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கிக்கணும். நம்மளும் அப்படி எடுத்துகிட்டு காமிச்சிட்டு. இல்லை உண்மையாலுமே சோத்துக்கே வழி இல்லை. இதில் செல்ஃபி ஸ்டிக்கு, அப்புறம் செல்ஃபி ஸ்டிக்கு, மைக்கு அப்புறம் இல்லை பண்ணாதான் ஒன்று மக்கள் ஒரு அன்பு கிடைக்கும்.
மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும். இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் தெரிவிக்க முடியுங்களா? என்னத்த என்ன நடக்குது, என்ன மக்களோட நிலைமை எப்படி இருக்கிறது? நல்ல காலத்திலேயே ஒருத்தனும் பார்க்க மாட்டேங்கிறான். நல்ல காலத்திலேயே ஒருத்தனுமே பார்க்கல. இதில் இந்த மாதிரி பண்ணால் எங்கே பார்த்தாங்க அவனை. மக்கள் வந்து டக்குன்னு வந்து ரெஸ்பான்ஸ் தர மாட்டாங்க. ஒரு தடவை பிடிச்சிருச்சுன்னு ஏன் விட மாட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் எங்கள் அண்ணன் ராஜா. இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறாரு. பாடுங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. வியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, பாருங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க வேணாம். நண்பா, சொல்கிறா. அவ்வளோ அழகாக இருக்கு பாரு நண்பா இயற்கை. ஆமாம், இந்த நேரத்தில் நீ என்ன நினைக்கிற? இந்த நேரத்தில் இளையராஜா சாங்கு ஹெட்ஃபோனு அதில் போட்டுக்கிட்டு அப்படியே ஆளு மடியில் படுத்துக்கிட்டு. ஆளு மொழிலாம் கிடையாதுடா ஏண்டாடி. தனியாக தனியாக வந்து நின்றுட்டு நின்னுட்டு. அப்படி இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு பாட்டை இளையராஜா பாட்டு கேட்டால் அப்படி இருக்கும். இதுக்காகவே மாலத்தீவுக்கு வந்துட்டு போகலாம். இதுக்காக இதை பார்க்கறதுக்கு. இது பார்க்குறதுக்கு இது இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. சரி, பாட்டை போட்டு கேட்போமா?